வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பார்க்க போறது மாசி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கான முழுமையான ராசிபலன்கள். இந்த வீடியோவில் உங்களோட தொழில், வேலை, பணம், குடும்பம், காதல், ஆரோக்கியம், மனநிலை, கிரகநிலை எல்லாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். அதையடுத்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரியும், மனசு தெளிவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். மாசி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும் காலமாக இருக்கும். முன்பு தள்ளிப்போன பணிகளை முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் வேலைச்சுமை அதிகமாக உணரப்படலாம். இருப்பினும் உங்கள் நேர்த்தி, சீர்மை மற்றும் திட்டமிடும் திறன் காரணமாக மேலதிகாரிகளின் கவனம் மற்றும் பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த மாதத்தில் உடனடி பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்காமல் இருந்தாலும் எதிர்கால முன்னேற்றத்திற்கான நல்ல அடித்தளம் அமைக்கும் சூழ்நிலை உருவாகும். மேலாளர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பேணுவது மிக முக்கியம், ஏனெனில் அவர்களின் ஆதரவு எதிர்கால வாய்ப்புகளை அதிகரிக்க உதவும். வேலை மாற்றம் பற்றி சிந்திப்பவர்கள் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். புதிய வாய்ப்புகள் வந்தாலும் ஒப்பந்தங்கள் மற்றும் நிபந்தனைகளை முழுமையாக புரிந்து கொண்டுதான் முடிவு எடுக்க வேண்டும். வெளிநாடு அல்லது தூர இடமாற்ற வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கக்கூடும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றத்தை தரக்கூடும். கூட்டுத் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் கருத்து வேறுபாடுகளை அமைதியாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். புதிய முதலீடுகள் செய்ய முன் நிதிநிலையை சரியாக மதிப்பீடு செய்வது அவசியம். ஆன்லைன் அல்லது புதிய விற்பனை முறைகள் மூலம் லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. அரசு பணியில் இருப்பவர்கள் ஆவணங்கள் மற்றும் நிர்வாக தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருப்பவர்கள் தீவிரமாக முயற்சி செய்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். மொத்தத்தில் இந்த மாசி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பின் மூலம் எதிர்கால வளர்ச்சியை உருவாக்கும் காலமாக இருக்கும். பொறுமை, திட்டமிடல் மற்றும் அமைதியான அணுகுமுறை வெற்றியை உறுதி செய்யும். குடும்ப வாழ்க்கை. மாசி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கலவையான அனுபவங்கள் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் பொதுவாக நல்லிணக்கம் நிலைத்திருந்தாலும் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்ற வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக துணைவருடன் பேசும்போது சொற்களில் கவனம் தேவை, ஏனெனில் சிறிய விஷயங்களும் பெரிதாக மாறக்கூடும். பொறுமையும் புரிதலும் இந்த மாதத்தில் மிகவும் அவசியமாகும். குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி அல்லது மகிழ்ச்சி தரும் நிகழ்வு நடைபெற வாய்ப்பு உள்ளது. வீட்டில் சுப நிகழ்ச்சி, பயணம் அல்லது உறவினர் சந்திப்பு போன்றவை மனநிறைவை தரக்கூடும். நீண்ட நாளை இருந்த மனக்கசப்புகள் பேசி புரிந்துகொள்வதன் மூலம் சரியாகும் சூழ்நிலை உருவாகலாம். உறவினர்களுடன் தொடர்பு அதிகரிக்கும் காலமாக இருக்கும். ஆனால் பணம் அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. பெரியவர்கள் கூறும் ஆலோசனைகளை கவனமாக கேட்பது நன்மை தரும். மொத்தத்தில் இந்த மாசி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதியையும் ஒற்றுமையையும் காக்கும் வகையில் நடந்து கொண்டால் உறவுகள் மேலும் வலுவாகும் மற்றும் மன அமைதி கிடைக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. மாசி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். காதலில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் தங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும். இல்லையெனில் புரிதல் குறைபாடுகள் உருவாகலாம். சிறிய விஷயங்களில் கூட மனக்கசப்பு வரக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் மென்மை மற்றும் பொறுமை அவசியமாகும். இந்த காலத்தில் உங்கள் துணைவரின் உணர்ச்சிகளை மதித்து நடந்து கொண்டால் உறவு மேலும் வலுப்படும். சிலருக்கு காதல் உறவில் எதிர்பாராத திருப்பங்கள் அல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். நீண்ட நாள் காதல் உறவில் இருப்பவர்கள் திருமணம் குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கக்கூடும். திருமணமானவர்கள் குடும்ப பொறுப்புகள் காரணமாக சிறிய மன அழுத்தம் அனுபவிக்கலாம். ஆனால் பரஸ்பர புரிதல் இருந்தால் பிரச்சனைகள் விரைவில் சரியாகும். துணைவருடன் நேரத்தை செலவிடுவதும் திறந்த உரையாடல் நடத்துவதும் உறவில் நெருக்கத்தை அதிகரிக்கும். திருமணமாகாதவர்கள் மற்றும் வரன் பார்க்கும் நிலையில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் நல்ல முயற்சிகளை தொடங்கலாம். குடும்பத்தின் மூலம் வரன் வாய்ப்புகள் வரக்கூடும். இருப்பினும் அவசர முடிவுகள் எடுக்காமல் முழுமையான தகவல்களை அறிந்து கொண்டு முன்னேறுவது நல்லது. மொத்தத்தில் மாசி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் திருமண விஷயங்களில் பொறுமை, நம்பிக்கை மற்றும் திறந்த மனப்பான்மை தேவைப்படும் காலமாக இருக்கும்.
உண்மையான உணர்ச்சியுடன் நடந்தால் உறவுகள் நிலைத்தன்மை மற்றும் மகிழ்ச்சி பெறும். மாசி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த காலத்தில் புதன் கிரகத்தின் நிலை முக்கிய பங்கு வகிக்கும். ஏனெனில் கன்னி ராசியின் அதிபதி புதனாகும். புதன் பலமாக இருந்தால் அறிவாற்றல், பேச்சுத்திறன் மற்றும் தீர்மானத்திறன் அதிகரித்து வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் தரும். புதன் பலவீனமாக இருந்தால் குழப்பம், தாமதம் மற்றும் தொடர்பு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சூரியன் இருக்கும் இடப்பெயர்ச்சி உங்கள் அதிகாரம், மரியாதை மற்றும் சமூக நிலையை பாதிக்கக்கூடும். சூரியன் சாதகமாக இருந்தால் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எதிர்மறையாக இருந்தால் அகங்காரம் அல்லது அதிகார மோதல்கள் உருவாகலாம். சந்திரன் மனநிலையை கட்டுப்படுத்துவதால் அதன் நிலை மாதம் குடும்ப அமைதிக்கும் உணர்ச்சி சமநிலைக்கும் காரணமாக இருக்கும். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் மன அமைதியும் குடும்ப மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இல்லையெனில் மன அழுத்தம் மற்றும் தீர்மானங்களில் தயக்கம் தோன்றலாம். செவ்வாய் கிரகம் தைரியம் மற்றும் செயல்திறனை குறிக்கும். இது நல்ல நிலையில் இருந்தால் போட்டிகளில் வெற்றி மற்றும் துணிகரமான முடிவுகள் கிடைக்கும். ஆனால் செவ்வாய் பாதிக்கப்பட்டால் கோபம் மற்றும் அவசர முடிவுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். குரு கிரகம் விரிவாக்கம் மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். குரு சாதகமாக இருந்தால் கல்வி, திருமணம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல பலன் தரும். குரு பலவீனமாக இருந்தால் எதிர்பார்த்த பலன்கள் தாமதமாகலாம். சுக்கிரன் உறவுகள் மற்றும் சுக வாழ்க்கையை குறிக்கும். சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும். இல்லையெனில் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். சனி கிரகம் கட்டுப்பாடு மற்றும் பொறுப்பை குறிக்கும். சனி சாதகமாக இருந்தால் கடின உழைப்புக்கு நிலையான பலன் கிடைக்கும். ஆனால் சனி சவாலான நிலையில் இருந்தால் தாமதம், சோர்வு மற்றும் பொறுப்புச் சுமை அதிகரிக்கலாம். ராகு மற்றும் கேது கிரகங்களின் நிலை திடீர் மாற்றங்கள் மற்றும் எதிர்பாராத சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடும். ராகு சாதகமாக இருந்தால் வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் புதுமையான முயற்சிகளில் முன்னேற்றம் தரும். கேது ஆன்மீக சிந்தனை மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடும். மொத்தத்தில் மாசி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் கலவையான பலன்களை அளிக்கும். அறிவுடன் செயல்பட்டு பொறுமையை கடைபிடித்தால் சவால்களை சமாளித்து நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். உங்கள் பிறந்த ஜாதகத்தில் கிரகங்களின் தனிப்பட்ட நிலைமையை பொறுத்தே முழுமையான பலன்கள் மாறுபடும். இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ராசிபலன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.